லைஃப்பில் எல்லாருக்கும் சோதனைன்னு வரலாம், அதுக்குன்னு இப்படிலாம் வரக்கூடாதுங்க. ஆக்சுவலி என்னாச்சுன்னா, அந்த ஏசிலேருந்து அந்த ஒரு ஃபில்டர் இருக்கும்ல, அதை நாங்கள் அவுழ்த்து க்ளீன் பண்ணோம். சரி க்ளீன் பண்ணிட்டு கீழே டஸ்ட் இருந்துச்சின்னு சொல்லிட்டு அதையும் நான் க்ளீன் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் உப்புமா செஞ்சேன். வீட்டில் நான் தான் கொஞ்சம் சமைக்கிறேன், பிகாஸ் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, நான் தான் கொஞ்சம் சமைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதையும் எடுத்துன்னு போய் எங்கள் அப்பாவுக்கு வந்து கொடுத்துட்டேன். எங்கள் அப்பா ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சரி வேர்த்து விறுவிறுக்குதுன்னு சொல்லிட்டு ஏசி போட்டு உக்கான்னு பார்த்தா ஏசி ஓடலை. எந்த டைமில் இது பண்ணதுன்னே தெரிலங்க. அதுமாதிரி க்யூட்டான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து கிளிப்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரில. சரி இன்றைக்கி நம்மளுக்கு சிவராத்திரி தான் அப்படின்னு சொல்லிட்டு டைமும் ஆகிடுச்சு, சரி போய் தூங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் The next day. இது வந்து ஏர்லி மார்னிங் 6 o'clockங்க. ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி வந்து நைட்லாம் தூங்கவே இல்லை சுத்தமாக. யாராச்சும் 12 மணி 1 மணிக்கெலாம் ஃபோன் நோண்டுவாங்களா? நான் நோண்டினேன். இந்த ஏசிங்களை வந்து நல்லா பழி வாங்கிடுச்சு. யாருமே தூங்கலை எங்கள் ஃபேமிலியில். என் கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா சரியான டயர்டாக இருந்துச்சு. எனக்கு இப்போயும் தூக்கமாக வந்துட்டு இருக்குது. சரி என்ன பண்ணுறது. ஆனால் இன்றைக்கி வந்து எங்களை ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணி எடுத்தது இந்த இது தாங்க.